அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன பேச போறோம்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இது ஒரு தமிழ் பழமொழி. அதாவது என்னன்னா, பயப்படுறவன் கண்ணுக்கு இருட்டில் பார்க்கறதெல்லாம் பேயா தெரியும். ஏன்னா அவன் பயந்து போயிருக்கான். அதனால் அவன் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பேய் மாதிரி காட்சி அளிக்குமா அவனுக்கு. அந்த பய உணர்ச்சி. ஒரு கையில் பார்த்தா கூட பாம்பான் நினைப்பானான். அது மாதிரி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அது எதனால் வருதுங்க? பயப்படுறதுனால வருது. பயம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது மனுஷனை கொன்று போட்டுரும். பயம் ஒரு ஆட்கொல்லி வியாதி. நீங்கள் எப்பெல்லாம் பயப்படுவீங்க தெரியுமா? எப்பெல்லாம் பயப்பட மாட்டீங்கன்னு தெரியுமா? இது தெரிஞ்சால் நீங்கள் பழிச்சிக்கலாம். நீங்கள் எப்பெல்லாம் நல்லதே பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பயம் வராதுங்க. எப்போ தீமையை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பயம் வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? பயம்ன்றது சும்மா வர்றதில்லை. நீங்கள் நன்மை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு பயன்ற உணர்வு வராது. பயப்பட மாட்டீங்க. நீங்கள் நல்லது செய்யும்போது உங்களுக்கு எதுக்குங்க பயம்? யாரை கண்டு பயம்? எதற்காக பயம்? ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கோ அடுத்த ஆட்களுக்கோ இல்லை இந்த சமுதாயத்துக்கோ ஒரு தீமையை செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பயம் வந்துடுங்க. அப்படி பயம் வந்ததுன்னு வச்சுங்க, அது மெதுவாக புத்துநோய் மாதிரி அந்த பயம் மெதுவாக மனுஷனை கொண்டு போட்டுரும். நீங்கள் பயப்படாமல் இருக்கணும்னா யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாதுங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. பயம் உங்கள் மனசுக்குள்ளே பூந்து உங்களை ரொம்ப ஆளை உருக்கி உங்களை கொண்டு போடுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு தீமை, நன்மை இல்லாமல் தீமையை செய்கிறீங்க. அந்த மாதிரி தீமையை செய்யும்போது உங்களுக்கு பயம் வரும். அந்த பயம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் உடம்பையும் சரி உள்ளத்தையும் சரி கொடூரமாக தாக்கும் அந்த பயம். அதனால் உங்கள் பயத்தினால யாருக்கும் லாபம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அந்த பயத்தினால அழிவு ஏற்படும். அதனால் பயம் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முடிந்தவரை நீங்கள் நல்லது தான் செய்யணும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பயம் வராதுங்க. பய உணர்ச்சி வராது. பய உணர்ச்சி வரலன்னா நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. ஆள் பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருப்பீங்க. பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு நீங்கள் நோஞ்சான் ஆகிடுவீங்க. பய உணர்ச்சி ஒரு மனுஷனை அழித்து போடும். ஏன்னா உங்கள் உணர்வுகளில், உங்கள் மனதில் எப்பவுமே அந்த பய உணர்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ற மாதிரியான உணர்வுகளே மேலோங்கி நிற்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த பயம் யாரையும் அழிக்காது, உங்களையே அழித்து போடும். பய உணர்ச்சி வந்தால் அது உடம்பில் இருக்கிற செல்கள் எல்லாம் அழிச்சிடும். பய உணர்ச்சி உடம்பை கூனி குறுகி அச்சத்தில் வாழ்கிறார்கள்னு சொல்கிறாங்களே, அச்சம்ன்றது தான் பயம். அந்த மாதிரி பயம் எதனால் வருது? ஏன் இந்த பயம் வருது? இந்த பயத்தை நோக்கி நீங்கள் ஏன் போகணும்? நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு பயம் வராது. நீங்கள் தீமையை செய்தீங்கன்னு வச்சுங்க, தீமையை விதைச்சிங்கன்னா பயம் உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும். தீமையை விதைக்கிற போது பயம் உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும். அந்த பயம் என்ன பண்ணோன்னா, மற்றவங்கள ஒன்றும் பண்ணாது. அந்த பயம் உங்களையே அழித்து போடும். பயப்படுகிறவன் வாழ்க்கை பாழாய் போகும். இப்போ பயம் இல்லாமல் வாழணும்னா உங்கள் செயல்களிலையும் சரி, சொல்லிலையும் சரி, உங்கள் நடத்தையிலும் சரி, நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்கள். யாருக்கும் தீங்கு விளைவிக்காதீங்க. தீமை செய்கிற பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு பய உணர்ச்சி வரும்.
நீங்கள் தீங்கே நினைக்காத பட்சத்தில், தீங்கு செய்யாத பட்சத்தில், யாருக்கும் கெடுதல் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு பய உணர்ச்சி வராது. அந்த மாதிரி வாழணுன்னா நீங்கள் தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்குங்க. தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கையாக அமையும். இந்த தீமை எப்பெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு பாருங்கள். உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் தீங்கு செய்வீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்திரப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ புத்தி மழுங்கி போய் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பீங்க, அடுத்தவங்களுக்கு தீமை செய்வீங்க. அந்த தீமையினால் வரக்கூடிய பலன் பயம். இந்த மாதிரி பயம் ஒரு மனுஷனுக்கு அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பயம் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை குலைச்சி போடும். வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்த முடியாது. பயத்தினாலே ஒருத்தன் மடிஞ்சு போவான். வியாதியிலேயே பெரிய வியாதி பயம்தாங்க. உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள்லாம் பெரும்பாலும் பயத்தினால்தான் வருது. நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது. வந்த வியாதியும் ஓடி போகும். ஆனால் நீங்கள் எப்பெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் உடம்புல பல வியாதிகள் குடிகொள்ளும். மன உளைச்சல், மனசுக்குள்ளே துன்பப்படுறது, மனசுக்குள்ளே வருத்தப்படுறது, இது மாதிரி செயல்கள்லாம் உங்கள் பயத்தை தான் வெளிக்காட்டும். இந்த மாதிரி பயம் இந்த மாதிரி பய உணர்ச்சி வரும்போது எல்லா வியாதிகளும் அங்கே ஒட்டுமொத்தமாக சேர ஆரம்பிக்கும். நல்ல மனமுடையவர்கள் கூட நொடிஞ்சு போயிடுவாங்க பயப்பட்டாங்கன்னா. பயந்தவர்கள் என்ன பண்ண முடியாதுங்க, நல்லா வாழ முடியாது. அது நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காது. பயப்படுற ஒவ்வொருத்தனும் அன்றைய நாளை நிம்மதியாக கழிக்க முடியாது. பயம் ஒரு ஆட்கொல்லி நோய். இந்த பயத்தை யாரெல்லாம் போக்கிக்கிறீங்களோ, பயம் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னேறி போகிறீங்களோ, அந்த மாதிரி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களை பயம் அண்டாது. பயம் உங்களை சேராது. புரிஞ்சுக்கிங்க. பயம் பதற்றத்தை கொடுக்கும், மன சஞ்சலத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். வேறு நிகழ்ச்சிகளில், வேறு காரியங்களில், வேறு செயல்களில் உங்களை செயல்பட விடாது. எந்த செயலுமே ஒரு சரிவர நடக்காது நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா. இந்த பயம் உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களையும் அழித்து போடும். பயப்படுற வாழ்க்கை அழிவை நோக்கி தான் பயணமாகும். இந்த பயம் எப்போ வருதுங்க? பயம் சும்மா வர்றது இல்லைங்க. நீங்கள் யாருக்காவது கேடுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். இல்லை அழிவான காரியத்தை ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். அந்த பயத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, கேடு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, தீய விளைவுகளை எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட பயம் நெருங்காது. பயப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்க முடிந்த அளவுக்கு. எப்போதெல்லாம் நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ, எப்போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ, இல்லை அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறத நிறைவேற்றி வைக்கிறீங்களோ, அப்போல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ பயம் ஊடுருவாது. அப்போ நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் சந்தோஷத்தை எங்கேயும் தேடி போக தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லதாக இருந்ததுன்னா சந்தோஷம் உங்களை தன்னால் தேடி வந்துடுங்க.
நீங்கள் தான் சந்தோஷத்தை தேடி அலையணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சந்தோஷம் உங்களை தேடி ஓடி வரும். எப்போன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தினருக்கும் சரி, இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சரி தீமை விளைக்காத போது நன்மையே தரக்கூடிய செயல்களை நீங்கள் செய்தீங்கன்னா சந்தோஷம் உங்களை தேடி ஓடி வரும். அது உங்கள் கூட நிலைச்சி நிற்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பயம் கூட வந்து உங்களை தேடி தான் ஓடி வரும். எப்போன்னா நீங்கள் கெடுதலான செயல், கெடுதலான வார்த்தைகள், கேடு விளைவிக்கக்கூடிய எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி, அந்த பயம் உங்களை நோக்கி ஓடி வந்து உங்களை தாக்கும். யாரையும் அழிக்க தேவையில்லை. உங்களை நீங்களே அழிச்சிக்கணும்னா ஒரே வழி என்னன்னா நீங்கள் பயப்படுறது தான். அந்த பயம் எதனால் வருது? நீங்கள் யாருக்கோ தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா யாருக்கோ கெட்டது பண்ணியிருப்பீங்க, யாருக்கோ தீங்கு விளைவிச்சிருப்பீங்க. அதனால் உங்கள் மனம் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணணும்னா உங்களை பயத்தில் மூழ்கடிக்கும். இந்த பயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு தடவை பயம் உங்கள் உடம்புல புகுந்துருச்சுன்னா அது உங்களை விட்டு போகாது. உங்களை அழிக்காமல் அது விடாது. அதனால் வாழ்க்கையில் தொடர்ந்து பயம் இல்லாமல் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்குமே வந்து தீங்கு நினைக்காதீங்க. மனசால் கூட நினைக்காதீங்க தீங்கு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட வந்து பயம் வந்து சூழ்ந்துக்கும். பயம் கவ்வும், சூது கவ்வும்னு சொல்கிறாங்க பாருங்கள் பழமொழி. அது மாதிரி பயம் வந்து கவிக்கும். பயம் வந்து உங்கள் உடம்புல பூந்துக்குச்சின்னு வச்சுங்களேன், அது ஒரு பேய் மாதிரி. அது ஆட்டுன்னு ஆட்டி வச்சிடும் உங்களை. உங்கள் உடம்பை வந்து அலை கழிக்க வைக்கும். நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கையை வந்து கெடுக்கும். அது நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. தொடர்ந்து உங்களுக்கு மன வருத்தத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயன்றது. அது மாதிரி பயத்தை கூட வாழ முடியாது உங்களால். இந்த பயம் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சு போடும். அப்போ நீங்கள் போடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது பண்ணுற முயற்சியில் இறங்குங்க. தீங்கு விளைவிச்சிங்கன்னா உங்களை பயம் வந்து அண்டிக்கும், சூழ்ந்து கொள்ளும். பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களால் எந்த செயலையுமே நீங்கள் சிறப்பாக செய்ய முடியாது. தொடர்ந்து நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. மென்டலாக நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடுவீங்க. அந்த சஞ்சலமான எண்ணங்கள், சஞ்சலமான மனநிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களை நீங்களே மாற்றிக்கணுன்னா நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக மாற முடியும். அதனால் புரிஞ்சுங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்கிறாங்க. அதனால் பயப்படுறவன் கண்ணுக்கு பார்க்குறதெல்லாம் வந்து பேய் போல் தோண்டும். அதுவும் இருட்டில் பார்க்குறதெல்லாம் வந்து பேய் மாதிரியே தெரியும் அவங்களுக்கு. அப்படி தான் எந்த ஒரு மனுஷனுக்கும் பயம் வந்து ஊடுருவிடுச்சுன்னு வச்சுங்க, அவன் மனசுக்குள்ளே வந்து பயம் வந்துடுச்சுன்னா அவன் வாழ்க்கையை எதை பார்த்தாலும் அவனுக்கு வந்து பயம் வரும். யாரை பார்த்தாலும் பயம் வரும். எப்படி வாழ்ந்தாலும் பயம் வரும். இந்த பயத்துக்கு காரணம் எங்கேயோ அவன் தவறு பண்ணியிருக்கான். அந்த தவறை வந்து அவனை வந்து என்ன பண்ணணும்னா சும்மா இருக்கக்கூடாது, பயப்படுத்திக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை சீர்குலைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல எண்ணங்களை சேரக்கூடாது. இந்த மாதிரி சூழலில் ஒருத்தன் தள்ளப்பட்டால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். எங்கேருந்து வரும் சந்தோஷம்? நீங்கள் நல்லது பண்ணுற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் உங்களை சந்தோஷம் கிட்ட நெருங்குமே தவிர, நீங்கள் தீமை விளைவிச்சிங்கன்னு வச்சுங்க, தீமை விதைச்சிங்கன்னா பயன்ற அறுவடை உங்களை வந்து சேரும். பயன்ற அறுவடை உங்களை வந்து சேரும். அதனால் எந்த காலத்திலும் எந்த நிகழ்வுலையும் வந்து நீங்கள் யாருக்கும் வந்து தீங்கு செய்கிற எண்ணத்தில் இருக்காதீங்க. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்கிறது ஒரு பழமொழி இருக்குது. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. அதாவது யார் ஒருத்தன் கெட்டு போகிறானோ அவன் இதுக்கு முன்னாடி கெட்டதே நினச்சிருப்பானான். கேடு நினைக்கிற ஒருத்தனால் மட்டும்தான் கெட்டு போக முடியும். நல்லது நினைக்கிறவனால கெட முடியாதுங்க. கேடு எவன் நினைக்கிறானோ, அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணணும், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தில் வாழக்கூடிய மனிதர்களால் அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும்.
அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். அவனுக்கு வந்து பயம் குடிக்கொள்ளும். பயம்ன்றது ஒரு சாத்தான். அது வந்து உள்ளே புகுந்துக்குச்சின்னு வச்சுங்க, புகுந்துக்குச்சின்னு வச்சா அவன் வாழ்க்கையை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, நல்லபடியாக அவன் வாழ முடியாது. தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் அழிவு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுங்கள். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பின்னணியை பாருங்கள். ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது தவறு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா யாருக்காவது துன்பத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க, கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து சந்தோஷமே இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எதை நோக்கி ஓடுறான் மனுஷன் அப்படின்னா சந்தோஷத்தை நோக்கி தான் ஓடணும். அந்த சந்தோஷம் உங்களை நோக்கி ஓடியாரணுமே தவிர நீங்கள் அதை நோக்கி ஓடக்கூடாது. அப்போ சந்தோஷம் உங்களை நோக்கி நெருங்கினோம்னா நீங்கள் நல்வழியில் தான் நடக்கணும். தீயோர் சொல் கேளாதே. தீயவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடாது. கெட்டவங்க கெட்டது தான் சொல்லி கொடுப்பாங்க, நல்லது சொல்லி கொடுக்க ஒரு நாளும் மாட்டாங்க. கெட்டவர்கள், தீயவர்கள், தீமையை மட்டுமே விதைக்கக்கூடியவர்கள் தீயவர்கள். அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தீய செயலுக்கு ஆட்பட வேண்டியிருக்கும். அதனால் உங்களால் முடிந்தவரை நல்லவர்களோடு சவகாசம் கொள்ளுங்கள், நல்லவர்களோடு இணக்கமாக இருங்கள். தீயவர்கள்னு தெரிஞ்சால் விட்டு விலகி போங்க. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல பயிருக்கு பக்கத்தில் ஒரு ஓதம் அடைக்கிற பயிர் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த நல்ல பயிரை அழிச்சிடும் அது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அக்கத்திலேயோ பக்கத்திலேயோ தீயவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையும் அழிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்ல விதமாக வாழ முடியாது. அதனால் நல்ல மனிதர்களோட தொடர்பில் இருங்க, நல்ல மனிதர்களோடு கூட்டு சேருங்க, நல்ல மனிதர்களை தேடி ஓடுங்க. கெட்டதை மட்டும் விதைக்காதீங்க. எப்பவுமே தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுவடை செய்வான். தீமையை மட்டும் இல்லைங்க, பயத்தை அறுவடை செய்வான். அந்த பயம் வந்து ஒரு ஆட்கொள்ளி நோய். அது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி. அது உங்கள் உடம்புல பூந்துக்குச்சுன்னு வச்சுங்க, தொடர்ந்து அழிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே நன்மையை செய்யாது இந்த பயன்றது ஆளை உருக்கி அவன் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாத பண்ணி அவனை அழிச்சு போடும். அந்த மாதிரி சூழலுக்கு கொண்டு போயிடும். தீமையை விதைக்கிறவன் தீமையை தான் அறுவடை செய்வான், நன்மையை விதைக்கிறவனும் நல்லதை அறுவடை செய்வான். அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க, துன்பத்தில் இருக்கீங்க, துயரத்தில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யோசனை செய்யணும், எதனால் இந்த துக்கமும் துயரமும் இவ்வளவு சோதனைகளும் நமக்கு வருது அப்படின்றத யோசனை பண்ணி பின்னோக்கி போய் யோசித்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் துன்பம் துயரம் இது மனசஞ்சலம் இதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னா நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு பெரிய தப்பு தான் உங்களை இந்த துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்குது. இது நல்லா நீங்கள் உணர்ந்துக்கணும். இப்படி உணர்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த துன்பத்திலேருந்து சந்தோஷமான சூழலுக்கு திரும்பணும்னா இனிமே எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் வந்து தீமையை விதைக்காதீர்கள், கஷ்டத்தை கொடுக்காதீர்கள், அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல விதமாக வாழக்கூடிய சூழலை உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களை சந்தோஷம் தேடி ஓடி வரும். உங்கள் துன்பங்கள்லாம் தூள் தூளாகி போகும். புரியுதுங்களா? தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நானும். லைவில் வரக்கூடிய அன்பர்கள் வியூவர்ஸ் வந்து ஒரு லைக்கை போடுங்க முடிஞ்சா, இல்லை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. தொடர்ந்து பயத்தை பற்றி தான் பேசின்னு இருக்கேன் நான். தவறு செய்கிறவன் மட்டும்தான் பயப்பட முடியும். ஸ்கூலில் படிக்கிறப்போ கூட பாருங்கள், ஏதாவது தப்பு பண்ணிட்டா டீச்சர் அடிப்பாங்களோன்ற பயம் வரும். அவன் பயத்து நடுக்கத்தில் ஒன்று கூட போயிடுவான். அவன் குழந்தைங்க என்ன பண்ணோம், ஏதோ ஒரு தவறு பண்ணிடுச்சு, அது தப்புன்னு புரிஞ்சிச்சு, ஏதோ தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தண்டனையை வந்து ஏற்றுக்க முடியாத அந்த குழந்தை என்ன பண்ணும், பயத்தினால ஒன்றுக்கு போயிடும். இப்படி தான் வயதானவர்கள் கூட சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கிற பயம் வந்து அவன் பெரிய மனுஷன் ஆகிற வரைக்கும் அவனை விட்டு விலகாது. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், யாரை பார்த்தாலும் பயம், என்ன பண்ணாலும் பயம். ஏன்னா அவன் மனசுக்குள்ளே பயன்ற ஒன்று பூந்துக்குச்சுன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு வேர் விட்டு படர்ந்து அந்த மனசுக்குள்ளே வந்து ஆலமரம் மாதிரி விரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே அந்த பயத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தொடர்ந்து ஆரோக்கியமாக நீங்கள் வாழணுன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கணும். யாருக்கெல்லாம் பயப்படணும்னு சொல்கிறேன் கேளுங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. இந்த அண்டா சராசரங்களையெல்லாம் படைச்சி கட்டி காத்து வரக்கூடிய கடவுளுக்கு பயப்படுங்க.
வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நன்மை செய்கிற வரைக்கும் யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏதாவது தவறு செய்தீங்க, தப்பு செய்தீங்கன்னா அப்போ உங்களை பயம் நோக்கி ஓடி வரும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்தா பயம் வரும், பயப்படுவீங்க. இந்த பயத்துலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்க. நன்மை தரக்கூடிய செயல்கள், நன்மை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அப்போ வந்து அடுத்தவர்கள் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். பொறாமை குணம் இருந்ததுன்னு வச்சுங்க, அது மனுஷனை அழிச்சிடும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறீங்க, அவன் பணக்காரனாக இருக்கான், நான் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாவே அதுதான் பொறாமை குணம். பொறாமைன்றது, ஐயோ அவன் நம்மளை விட நல்லா இருக்கானே, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற தீய எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே புகுந்துடும். தீமையான எண்ணங்கள், தீமையான குணாதிசயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வளர விட்டிங்கன்னா அந்த தீமையை என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணங்களே வந்து உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சாத்தான்ன்றது. சாத்தான் வந்து எப்போ உங்கள் மனசுக்குள்ளே புகுந்துக்குச்சோ அதுதாங்க தீமை தாங்க சாத்தான். நீங்கள் தீமை செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்போ கடவுளோட தன்மையில் இருக்கீங்க, கடவுளோட கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். நன்மையை செய்கிற வரை உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ தீமையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து சாத்தான் உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வாசப்படியை திறந்து வைக்கிறீங்க, உங்கள் மன வாசலை திறந்து வைக்கிறீங்க சாத்தான் உள்ளே வந்து நுழையிறதுக்கு. சாத்தான் உள்ளே வந்துருச்சுன்னா தீமையை மட்டும்தான் செய்ய முடியும் உங்களால், நன்மையை செய்யவே முடியாது. ஞாபகத்தில் வைங்க. தொடர்ந்து பேசுவோம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் யோசியுங்க, அது நன்மை பயக்குமா இல்லை தீமையை கொடுக்குமா? நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. நன்மை செய்கிறப்போ வந்து உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த தீங்கும் உங்களை அண்டாது, எந்த தீமையும் உங்களை வந்து சேராது. எந்த பேய் பிசாசு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, பேய் பிசாசுன்னு. பேய் பிசாசுன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தீமைகள் தான் பேயும் பிசாசும். நீங்கள் தீமை செய்தீங்கன்னா அது பேயாக வந்து உங்களை தாக்கும், பிசாசாக உங்களை வந்து பிடிச்சி அலைக்கழிக்கும், ஆட்டி படைக்கும். அதனால் நீங்கள் நன்மையை நோக்கி மட்டுமே பயணியுங்கள், நன்மையை மட்டுமே செய்யுங்க. யாருக்காக இருந்தாலும் நன்மை செய்யுங்க, தீமையை செய்யாதீங்க. தொடர்ந்து நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் உடல் நலம் பாதிக்காது. எப்பெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் உடல் நலம் பாதிக்க ஆரம்பிச்சிடும். உடம்பு கொஞ்சம் பயந்து போச்சுன்னா வெளியே இருக்கிற வியாதிகள் அத்தனையும் வந்து உடம்புல ஒன்று ஒன்றா வந்து அட்னஸ் போட ஆரம்பிக்கும். வியாதிகளுக்கு மூல காரணமே பயம்தான். எப்பெல்லாம் ஒரு மனுஷன் பயப்படுறானோ அப்போல்லாம் அவனுக்கு வியாதி வந்து சேர்ந்துடும். அவன் உடலில் இருக்கிற உறுப்புகள் ஏதாவது வந்து பழுதடைய ஆரம்பிக்கும். பயத்தினால தான் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் ஏதோ வேறு பிரச்சனையினால், நீங்கள் சாப்பிட்டதுனால வருது, அதனால் வருது, இதனால் வருதுன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். பயம் வருகிற பட்சத்தில், பயப்படுகிற பட்சத்தில் எல்லா வியாதியுமே உங்கள் உடம்பை தாக்க ஆரம்பிக்கும். உறுப்புகள்லாம் வந்து செயலேற்க ஆரம்பிக்கும். உணவு கூட ஏற்றுக்காதுங்க. நீங்கள் பயந்தீங்கன்னு வச்சுங்க, சாப்பாடு கூட ஏற்றுக்காது. வயிறு வந்து சாப்பிட்றதுக்கு தோணாது. சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, பயம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பயப்படுற சூழல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாப்பாடு கூட ஏற்றுக்காது. அப்போ சாப்பாடு ஏற்றுக்காத பட்சத்தில் என்ன ஆகும்? இந்த உடம்பு நொடிஞ்சு போயிடும், நலிவடைய ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நலிவடையுதோ அப்போ அது உங்கள் உடம்பை பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த உடல்நிலை பாதிக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்கள் பயந்த காரணம்தான், பயப்படுற காரணம்தான். எப்பெல்லாம் நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் உடல் வந்து நலிய ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல வந்து எல்லா வியாதியும் ஒன்று சேரும். உடம்புல வந்து சாப்பாடு இறங்காது. நீங்கள் பயப்படுறப்போ சாப்பாடு இறங்காது உங்களுக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு இறங்காதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பயம் இருக்குதுன்னு அர்த்தம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ எ லைக். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம லைவ் சேனலை.
பயத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். பயப்படுறவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப புத்துநோய் மாதிரி, அது ஒருத்தரோட உயிரை அழிச்சிடும். தொடர்ந்து அவங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுங்க. அவங்க குடும்பத்திலையும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது அவர்களால். தொடர்ந்து பயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பயம் வந்து ஒரு பேய் மாதிரி, சாத்தான். அந்த சாத்தான் எப்போ வந்து உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துக்குச்சோ, அப்போ வந்து அந்த சாத்தான் என்ன பண்ணும் தெரியுங்களா? நல்ல வாழ்க்கை வாழ விடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷமின்மை என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு பயத்தை கொடுக்குது. பயம் வரும்போது என்ன பண்ணுதுன்னா, உங்கள் உடல்நிலை சீரடைய ஆரம்பிக்காமல் சீர்குலைய ஆரம்பிக்கும். எப்போ கெட்டு போக ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் ஒன்று ஒன்றா கெட ஆரம்பிக்கும். பயத்தினால வந்து உங்கள் உணர்வுகள் செல்கள்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். வியாதி வந்து வெளியே இருந்து கிருமிகளாலோ இல்லை மற்ற இன்ஃபெக்ஷனாலேயோ வருதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மன பயம் வந்ததுன்னு வச்சுங்களேன், மன பயம் என்ன பண்ணுது, மன ரீதியான பாதிப்பை கொடுக்குது. மன ரீதியான பாதிப்பை மட்டும் கொடுத்தா பரவாயில்லைங்க, உடல் ரீதியான பாதிப்பையும் கொடுத்துருவோம். அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடியது என்னன்னா பயம்தான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒருத்தன் பயப்படுறானோ, எதை பார்த்து பயப்படுறானோ, அவனுக்கு இருட்டில் தெரியக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து பேய் மாதிரி தெரியுங்களாம். அது என்னன்னா காரணம், அவன் பயப்படுறான். பயம் ஏன் வருது? ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். தப்பு பண்ணவனுக்கு மட்டும்தாங்க பயம் வரும். தப்பு பண்ணாதவனுக்கு பயமே வராதுங்க. நீங்கள் தப்பு பண்ணாமல் நடந்து பாருங்கள், தவறே செய்யாமல் இந்த வாழ்க்கையை ஓட்டுங்க, இன்றைய நாளை கடத்தி பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இந்த சந்தோஷம்னு ஒன்று வருது பாருங்கள், அதுதாங்க இறைசக்தி. த பீயிங் ஆஃப் காட் இஸ் ஒன்லி ஃபார் தி லிவிங் இன் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் எப்பெல்லாம் வருதோ அதுதாங்க பீயிங் காட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுன்றது அதுதாங்க. அந்த சந்தோஷமான சூழல் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் இன் யுவர் சோல். அதுதாங்க, இதுதாங்க உண்மை, வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எப்போல்லாம் பயப்படுறீங்களோ அப்போ சாத்தான் வந்துடுவாங்க. ஒரு ரூபாய்க்கு வந்து, ஒரு நாணயத்துக்கு வந்து 2 பக்கம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி கடவுள்ன்றது ஒரு பக்கம், சாத்தான்ன்றது ஒரு பக்கம். நீங்கள் சுண்டி விட்டிங்கன்னா, நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, சாத்தானோட பக்கம் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த நாணயத்தை சுண்டி விடும்போது கடவுள் பக்கம் உங்களுக்கு வந்துடுங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அந்த ஸ்பிரிச்சுவல், அதுதாங்க ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறது. சந்தோஷமான சூழல் மட்டுமே உங்களை வந்து கடவுள் தன்மைக்கு கூட்டி போகும். கடவுள் தன்மைன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கடவுள் கூட இருக்கிற மாதிரி நினைவில் வச்சுக்கோங்க. சந்தோஷம் இல்லாமல் கவலை, துக்கம், துயரம், மனக்கவலை, சஞ்சலம் இதெல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சாத்தானோட தொடர்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தொடர்ந்து தினம் ஒரு டாப்பிக்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முடிஞ்சால் செய்யுங்க சார். நான் கம்பல்சரியெல்லாம் கிடையாது இது. அதனால் ஆனால் நான் சொல்கிறத வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. அதனால் சாத்தான் வந்து எப்பெல்லாம் உங்களை நோக்கி வரும்னு சொன்னால், நீங்கள் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ண நினைக்கிறீங்களோ, கெடுவான் கேடுன்னு நினைப்பான். ஒருத்தன் கெட்டு போகிறான்னு சொன்னால் அவனுக்குள்ளே சாத்தான் பூந்துக்குச்சின்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையை அழித்து போடும், கெட்டு போக வைக்கும், நல்ல நிலைமையில் வாழ வைக்காதுங்க. அது அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கும், அவன் மனநோயாளி ஆவான், நல்லபடியாக வாழ முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னா பயம்தான். இந்த பயம் எதனால் வருது? ஏதோ ஒரு தீங்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தீங்கு விளைவிச்சிருப்பீங்க, தப்பு பண்ணியிருப்பீங்க. தப்புன்றதே என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறான செயல், அதுதான் தவறு, தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த தப்பு என்ன பண்ணுதுன்னா ஒரே அப்பிடுது உங்கள் வாழ்க்கையை. நீங்கள் நல்லபடியாக வாழ முடியாமல் ஒரே கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், இந்த மாதிரியே ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் கடத்த வேண்டி வரும். இது எதனால் வருது? இந்த மாதிரி பயம் எதனால் வருது? தீமையை எப்போ விதைச்சிங்களோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு பய அறுவடை ஆரம்பிச்சிருச்சு. பயம் தாங்க உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காதுங்க. தீமை செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து நன்மை செய்கிற பட்சத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷம் எப்பெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து பூந்துக்குதோ அப்போல்லாம் கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறான்றதை நினச்சிக்கோங்க. நீங்கள் சந்தோஷமான சூழலில் வாழும்போது கடவுள் தொடர்ந்து உங்கள் கூடவே இருக்கிறாரு. கடவுள் எங்கே இருக்கிறாருலாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் காற்றை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? ஆனால் நம்ம மூக்கு சுவாசிக்குது இல்லை, அதுதான் காற்று, உயிர் மூச்சு.
அதுதான் கடவுள்னு சொல்கிறான். அது மாதிரி தான் கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருப்பார். இந்த மூச்சு வடிவில் நமக்குள்ளே வந்து வந்து போயிட்டுருப்பார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, அதிகப்படியான சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கடவுள் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்து வந்து போயிட்டுருப்பார். நீங்கள் எப்போல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அப்போ சாத்தான்லாம் உள்ளே வந்து வந்து போவார். சாத்தான் உள்ளே வருவார், இருப்பார், உள்ளே நிலச்சிருப்பார், ஸ்டேபிளாக ஆகிடுவார் அவர் சாத்தான். அதனால் பயன்றது ஒரு சாத்தான். அந்த பயமான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும், சாத்தான் கிட்ட இருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் நன்மையை மட்டும் செய்யுங்க. நன்மைன்றதை மட்டும் செய்யுங்க. நன்மைன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல செயல்களை செய்யுங்க. தீமையை மட்டும் விதைக்காதீங்க. என்ன விதை விதைக்கிறோம் பாருங்க, நம்ம கழனிலையோ நம்ம நிலத்தில் போய் விதை விதைக்கிறோம். நல்ல நிலத்தில் நம்ம விதையை விதைச்சோம்னா நமக்கு அறுவடை அமோகமாக இருக்கும். அதே வந்து ஒரு பாறையிலையோ இல்லை நல்ல நிலமாக இல்லாத இருக்கிற நிலத்தில் போய் நம்ம விதையை விதைச்சோன்னு வச்சுங்களேன், அது நமக்கு நல்ல அறுவடையே கொடுக்காதுங்க. அறுவடையே தராது. அது பறவைகளும் வேறு விலங்கினங்களும் செடி கொடி இந்த மாதிரி புழு பூச்சிகளும் சாப்பிட்டு போயிடும். அது மாதிரி தான் நம்ம விதைக்கிற எண்ணங்கள், அதாவது நம்ம செய்கிற செயல்கள் வந்து நல்லவங்களுக்கு செய்து பாருங்கள். அது உங்களுக்கு தொடர்ந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த தொடர் சந்தோஷம்தான் வந்து உங்களுக்கு கடவுள்னு நினச்சிக்கிங்க. கடவுள்ன்றது வேறு இல்லை, கடந்து உள்ளே இருப்போம் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் கடந்து, அதாவது தீமைகளை எல்லாம் கடந்து நன்மைகளை நீங்கள் செய்யும்போது அதையெல்லாம் கடந்து வந்து உங்களுக்கு கடவுள் வந்து உங்கள் உள்ளே வந்து குடி புகுந்துடுவார். அந்த கடவுள் எப்பெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறாரோ அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்களே நினச்சிக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்பெல்லாம் உங்கள் வந்து கடவுள் உங்கள் கூட இருப்பார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு பழமொழி. குழந்தைங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் அது தெய்வம் குடிக்கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்தோஷம் எப்படி வருதுங்க? தீமை விதைக்காத போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்கள் தீமை யாருக்குமே கொடுக்காத போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். நன்மையை செய்யும்போது சந்தோஷம் வரும். கெட்டதை நீங்கள் செய்யாத போது சந்தோஷம் வரும். யாருக்கும் வந்து மனதளவில் கூட, சொல்லளவில், வார்த்தைகள் அளவில், செயல் அளவில், இது மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீமையை விளைவிக்காத போது உங்களுக்கு சந்தோஷமே குடிக்கொண்டிருக்கும். அந்த சந்தோஷம்ன்றது தான் கடவுள்னு வச்சுங்க. சந்தோஷம் ஈக்குவல் டு கடவுள். அதுதான் காடுன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் சந்தோஷம் இருக்குதோ அப்போல்லாம் கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ தொடர்ந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தொடர்ந்து கடவுள் உங்கள் கூடவே இருப்பார். அந்த தொடர் சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? நீங்கள் தொடர்ந்து நன்மையை செய்யும்போது தான் கிடைக்கும். நல்லது எப்போல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சங்கிலி தொடர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்த தீங்கும் உங்களால் மற்றவங்க விளைவிக்க முடியாதுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்கள் உடம்புக்குள்ளே எந்த வியாதியும் வந்து பூந்துக்காது, எந்த வியாதியும் வந்து சேராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாதி இல்லாத ஒரு உடல்நிலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் உண்டாக்கிக்கணும். அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து நீங்கள் நினச்சா மட்டும் வராதுங்க. உங்கள் செயலால் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழலை உண்டாக்கி தரீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் பாருங்கள், பணக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் கோயில் கட்டுறாங்க. அவங்க வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டி அந்த சாமியை கும்பிட வரவங்க அத்தனை பேரும் வந்து சந்தோஷமான சூழலோடு வராங்க. இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணலாம், பார்க்கலாம், இங்கே வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ கோயில் கட்டினவர் என்ன பண்ணுறாரு? சந்தோஷத்தை விதைக்கிறார். சந்தோஷத்தை விதைக்கக்கூடிய ஒரு மனிதன், அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தானும் சந்தோஷம் அடைகிறான். தான் சந்தோஷம் அடைகிறது எப்படின்னா அவர்கிட்ட வந்து கடவுள் சேர்ந்துக்கிறார். சந்தோஷம் உள்ளவங்கிட்ட வந்து கடவுள் வந்து குடிபுகுகிறார். இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதுதான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு. குழந்தைகிட்ட வந்து தீமையை விளைவிக்கிற எண்ணம் கிடையாது, தீயது செய்யக்கூடிய செயல்பாடு கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சந்தோஷமாக இருக்கணும், ஆடணும், ஓடணும், விளையாடணும், கீழே விழணும், எழுந்துக்கணும். இது மாதிரி செயல்களை செய்யக்கூடிய குழந்தைகிட்ட தெய்வம் குடிக்கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தெய்வம் உங்ககிட்ட குடிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம். சந்தோஷம் இல்லாத அப்போ தான் வந்து சாத்தான் வந்து உள்ளே வந்து சேர்ந்துக்கிறார். நீங்கள் சாத்தானுக்கு வாசப்படி திறந்து வைக்கிறீங்க. சாத்தானுக்கு எப்பெல்லாம் நீங்கள் வாசல் திறக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து சாத்தானுக்கு வாசலை திறந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம்.
இந்த சாத்தான் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை மட்டும் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு பயத்தை விதைக்கிறான் உங்களுக்கு. பயத்தை கொடுக்குறப்போ என்ன பண்ணுறான், உங்கள் உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்று தின்றான். அந்த சாத்தான் வந்து உங்கள் உடம்பு வந்து நல்லா இருக்கிற உடம்பு வந்து நலிவடைய வைக்கிறான். நலிவடைய செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, சாத்தான் வந்து உங்கள் உடம்புல பூந்துக்கிட்டு இந்த உடம்பை நலிவடைய செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்புல எல்லா விதமான வியாதிகளுக்கும் நீங்கள் வந்து வழி ஏற்படுத்தி கொடுத்துட்றீங்க. அந்த பய உணர்ச்சி வந்து என்ன பண்ணுதுன்னா, வெளியே இருக்கிற வியாதிகளை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ தொடர்ந்து பயம் வந்ததுன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து உங்கள் உடல்நிலை பாதிக்கும். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். தொடர்ந்து பயப்படாமல் இருக்கணும். இந்த பயப்படாமல் இருக்கிற சூழல் எப்போ வரும்? சும்மா பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு வெறும் வார்த்தையால் சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் ஒருத்தன் பயப்படாமல் இருக்க முடியாதுங்க. அந்த பயப்படாமல் இருக்கணும், எப்படி பயப்படாமல் இருக்கணும் அப்படின்றது சொல்லித்தரணும். வெறுமனே சொல்கிறாங்க சில பேர், பயப்படாதே, யாரை பற்றியும் கண்டு பயப்படாதே, யாரை பற்றியும் பார்த்து பயப்படாதே, எதற்காகவும் பயப்படாதே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வெறுமனே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லியிருந்தா எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அந்த பயம் வரக்கூடிய சூழல் எதனால் வருது, ஒருத்தர் எதுக்காக பயப்படுறான் அப்படின்றதையும் சொல்லணும். நீங்கள் வெறுமனே பயப்படாதீங்க பயப்படாதீங்க, யாரை பார்த்தும் பயப்படாது, அவனை பார்த்து பயப்படாது, அவளை பார்த்து பயப்படாது, இதை பார்த்து பயப்படாது, அதை பார்த்து பயப்படாதுன்னு வெறும் அறிவுரை வந்து இந்த மாதிரி அறிவுரை வந்து சொன்னீங்கன்னா பயம் போகாதுங்க. அந்த பயம் வரக்கூடிய செயல்பாடுகள், அந்த சூழல், அந்த மாதிரி அவன் எதனால் பயப்படுறான் அப்படின்னா, அவன் ஏதோ ஒன்று விதைச்சிருக்கிறான், தீமையை விதைச்சிருக்கிறான். சரிதுங்களா? ஸ்ட்ராங்காக தீமை பண்ணியிருக்கான் யாருக்கோ, இல்லை ஏதோ ஒரு தீமை, நன்மை தவிர தீமை மட்டும்தான் விதைச்சிருக்கான்னு அர்த்தம். ஒருத்தன் பயம் வந்து அவன் உடம்புக்குள்ளே குடியேறுதுன்னா அவன் தீமை செய்திருக்கான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. தீய செயல்கள் செய்யறவனுக்கு வந்து மட்டும்தான் பயம் வரும். பய உணர்ச்சி அவங்கள மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அந்த பய உணர்ச்சி யாரெல்லாம் அட்டாக் பண்ணுதோ அவன் சாத்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது நான் சொல்கிறது, நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போ நல்ல சூழலை உண்டாக்கியிருக்கீங்க. எப்படி நல்ல சூழலை உண்டாக்கியிருக்கீங்க? நல்லது செய்திருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நல்லது செய்கிறீங்க. நீங்கள் எப்போல்லாம் நல்லது செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீர் ஊற்று மாதிரி சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் நல்லதை செய்யும்போது செய்ய 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 உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை தேறிடும். நீங்கள் நல்ல பலசாலியாக இருப்பீங்க. உங்கள் எண்ணத்துலேயும் சரி, உங்கள் செயல்பாட்டிலையும் சரி, நீங்கள் உங்கள் பலசாலியாக இருப்பீங்க. அந்த பலம் எதனால் வருதுன்னா சந்தோஷத்தினால் மட்டும்தான் வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தினருக்கு, இல்லை உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தீமையை மட்டும் செய்யாதீங்க தயவுசெய்து. அதுதான் தீயவனுக்கு கூட நன்மை செய்யன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடல்நிலையை அது பாதிக்கக்கூடாது இல்லையா? ஒரு கஷ்டம் வருதுன்னா எப்படி வருது? நீங்கள் தீங்கு செய்யும்போது தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். நீங்கள் தீமையே செய்யலைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கஷ்டம் எப்பவும் எந்த காலத்துலையுமே வராதுங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் நன்மையை மட்டுமே செய்து பாருங்கள். நன்மையை மட்டுமே விதைங்க. நன்மையான செயல்களை மட்டுமே செய்து பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் நிலைக்கும். உங்களை சுற்றி உங்கள் உடல்நிலையை வந்து எந்த விதமான வியாதியும் உங்களை அண்டாது. அப்படியே உங்களுக்கு வியாதி வந்தாலும் அது சீக்கிரமாக குணமடைஞ்சிடும். சந்தோஷப்படுற மனிதன் மட்டுமே ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. அந்த ஆரோக்கியம் நிலச்சி நிற்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, ஆரோக்கியமான செயல்களை செய்யுங்க. யாரெல்லாம் இது தவறுன்னு சொல்கிறாங்களோ அந்த செயலுக்கு போகாதீங்க. முன்னே நின்று அதை செயல்படாதீங்க. அடுத்தவங்களுக்கும் வந்து தூண்டி விடாதீங்க. நீங்கள் தீமை செய்கிறது, நீங்களாக செய்கிறது மட்டும் தீமை இல்லைங்க. இன்னொருத்தர் தூண்டி விடுறீங்க பாருங்கள். டேய், அவனை போய் அடுறா, அவனை போய் உதறா, அவனை விடாத, நான் இருக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன், நீ போய் அவனை போய் ஒரு காட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். இதெல்லாம் தான் தீமை. இந்த தீமையெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களை சூழ்ந்துக்கிட்டு ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு காட்டும் பாருங்கள். காட்டுன்னு காட்டுறோம் உங்களை. உங்கள் வாழ்க்கையை காட்டுன்னு காட்டி என்ன பண்ணும், அழிவுக்கு கொண்டு போயிடும். அது நல்லபடியாக வாழ முடியாது, உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் சூழலெல்லாம் மாறி போகும், உங்கள் எண்ணங்கள்லாம் மாறி போகும், உங்கள் மனசு பாதிக்கும், உங்கள் சஞ்சலம் உண்டாகும். மனசுக்குள்ளே சஞ்சலத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்பெல்லாம் நீங்கள் மனசில் பய உணர்ச்சியோடு இருக்கீங்களோ அங்கே முகபாவம் வந்து கண்டிப்பாக சந்தோஷமான சூழலில் இருக்காது. அது உங்களை வந்து அரிச்சு எடுக்கும். உங்கள் முகத்தை வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக காட்டும்.
ஒரு மாதிரி பயத்தன்மையோடு இருக்கிறவங்க பாருங்கள், எல்லாருமே வந்து அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதி இல்லைன்னா எப்படி நல்லபடியாக வாழ முடியும் அவங்களால? நல்ல நிலைமையில் இருக்க முடியாது. எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நிம்மதின்னு ஒன்று இல்லைன்னா, அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை பணமே இருந்தாலும் அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து குட்டி சுவராக்கும். நல்ல நிலையான வாழ்க்கையை அது தராது. ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்காது. ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தொடர்ந்து அழிவு நோக்கி போயின்னு இருக்கீங்க. அழிவுன்னா என்னது? உங்கள் உடல் ரீதியான அழிவு. உங்கள் உடம்பு வந்து அழிவு நோக்கி போகும். எப்படின்னா, உடம்புல இருக்கிற செல்கள்லாம் அழிய ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கும், அழுக ஆரம்பிக்கும். இப்படி போகிற போது தான் வந்து அந்த அழிவு தரும். அந்த அழிவு எதனால் வருது? பயத்தினால வருது. பய உணர்ச்சினால் வருது. பயப்படாத பயப்படாத பயப்படாதுன்னு வெறுமனே வார்த்தையில் சொன்னால் பயம் போகாது. பயம் வரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு பயம் காட்டுமோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த பயம் காட்டக்கூடிய காரியம் எதுன்னா, நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பயம் காட்டாது. செய்துட்ட பிறகு தான் பயம் காட்டும். எந்த ஒரு செயலும் வந்து நீங்கள் செய்துட்ட பிறகு தான் உங்கள் பயமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆத்திரத்தில் அறிவிழந்து போகாதீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்திரக்காரனுக்கு அந்த புத்தி எப்போ மட்டுப்படுதோ, இந்த புத்தி எப்போ கெட்டு போதோ, அப்போ தான் வந்து தீமை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் ஆத்திரப்படுறான், கோவப்படுறான். இந்த கோவம் எதனால் வருது? அவனுடைய புத்தி கெட்டு போகிறதுனால தான் வருது. அப்போது அந்த புத்தியை கெடாமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஆரோக்கியமான நல்ல செயல்களை மட்டுமே விதையுங்க. நல்ல செயல்கள் மட்டுமே தொடர்ந்து நினைங்க. அது உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து மனசுக்குள்ளேருந்து 1000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது நீரூற்று மாதிரி அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும், கெட்டது வரும், எப்படி ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட நிற்காதுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய சிந்தனைகள் வந்து நீங்கள் எதன் கூட ஆட்படுறீங்களோ, அதாவது நல்ல சிந்தனைகளையே நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை மட்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை சந்தோஷம் வந்து சூழ்ந்து கொள்ளும். அந்த சந்தோஷம்தான் கடவுளுங்க. எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷத்துலேயே மிதக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, அப்போல்லாம் கடவுள் கூட இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ஊர்ஜிதமாக நம்பலாம். 100% இது நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை தான் கடவுள் தன்மை. ஆனால் நீங்கள் எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்போ யோசனை பண்ணிங்க, 100% உங்கள் சாத்தானோட கூட இருக்கீங்க. சாத்தான் எப்பெல்லாம் உங்கள் உடம்புல பூந்துக்கிறாரோ அப்போ பய உணர்ச்சி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். பயத்தை மட்டும்தான் விளைவிக்க முடியும் அவரால். சாத்தானால் எதை கொடுக்க முடியும்? பயத்தை கொடுக்க முடியும். பயம் வந்து மனுஷனை கொன்று போட்டுரும். இப்போ சாத்தான் வந்து என்ன பண்ணுறாரு? உங்கள் உடல் ரீதியான அழிவுக்கும் மூல காரணமாக இருக்கிறார். அப்போ அந்த சாத்தானுடைய வேதம்ன்றது என்னதுன்னா இதுதான். நீங்கள் தீமையை செய்யணும் அடுத்தவங்களுக்கு. நீங்கள் தீமை செய்யும்போது உங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக உங்களுக்கு பயத்தை கொடுத்து என்ன பண்ணுவார்? அந்த உடம்பை வந்து கெட்டு போக வச்சு கடைசி நிலைமை என்னங்க? சாவு மட்டும்தான் கடைசி. அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது யார்? இந்த சாத்தான் தான். இந்த சாத்தான்ன்றது யார்? பயம். இந்த பயம் எதனால் வருது? இந்த சாத்தான் உங்களை நன்மை செய்ய விடாத தீமை செய்ய வைக்குது. தீமை செய்கிறப்போ என்ன பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு பய உணர்ச்சி கொடுக்குது. அந்த பய உணர்ச்சினால தான் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உடல்நிலை எல்லாமே கெட்டு போகுதுங்க. உடல் உள்ளுறுப்புகள்லாம் கெட ஆரம்பிக்கும். சுவாசம் கூட நல்லபடியாக சுவாசிக்க முடியாது உங்களால். ரொம்ப ஸ்லோவாக சுவாசிப்பீங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருப்பீங்க. இல்லைன்னா ஒரு பயத்திலே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களால் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாமல் தவிப்பீங்க. கஷ்டத்திலே இருப்பீங்க. மன ரீதியாக உளைச்சல் வரும். யாரை பார்த்தாலும் பயம் வரும். எதற்கெடுத்தாலும் பயம் வரும். இல்லை எதற்கெடுத்தாலும் வந்து ஒரு மாதிரி நச்சரிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். ஒரு மாதிரியாக எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. அடுத்தவங்க மேலே எரிஞ்சு விழுவீங்க. இது மாதிரிலாம் எப்போ நடக்குன்னா உங்களுக்கு பய உணர்ச்சி வரும்போது தான் நடக்கும். அந்த பயத்திலேருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்கணுன்னா ஒரே வழி தாங்க. பய உணர்ச்சியிலேருந்து யாரெல்லாம் தப்பிக்க முடியும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் நல்லது செய்யுங்க, நன்மையை செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், உபத்திரவம் கொடுக்காதீங்க. உபத்திரவம் மட்டுமே பயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். உதவி வந்து நன்மையை தான் கொடுக்கும். நன்மைன்னா சந்தோஷம். உபத்திரவன்றது என்ன தெரியுங்களா? பயம். உபத்திரவம் பயமாகும், உதவி வந்து சந்தோஷமாகும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது. அப்போது நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா, உபத்திரவம் செய்ய போகிறீங்க, உபத்திரவம் கொடுக்க போகிறீங்களான்றது நீங்கள் முடிவெடுங்க. எப்பெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கை ஷைனிங்காக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது நிரந்தரமான சந்தோஷன்றது அதுதான்.
ஆனால் உபதிரவத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உபதிரவத்தை விளைவிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அது உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தையும் அழிச்சு போடும். எப்போல்லாம் நீங்கள் கெடுதல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கெடுதல் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். பல ரூபத்தில் வரும். இந்த ரூபத்தில்னு சொல்ல முடியாது, எந்த ரூபத்தில் வேணுமானாலும் கெட்டது உங்களை நோக்கி வரலாம். ஒரு வைரஸ் மாதிரி அது. வைரஸ்ன்றது இப்போது பாருங்கள், எத்தனை விதமான வைரஸ் இருக்குது. கொரோனா வைரஸ்ன்றது அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அதுதான் பயம். அந்த பய உணர்ச்சி அட்டாக் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா மனுஷனை வந்து வாழ விடாமல் சாகடிக்கும். அவன் நல்லபடியாக வாழ விடும்போது சாகடிக்கும். அவன் உயிரை கொல்லக்கூடிய தன்மை இருக்குதுன்னா பயத்தினால மட்டும்தான் முடியும். பயம் இல்லாதவனுக்கு வந்து அவன் உயிரை காப்பாற்றிக்க முடியும், நல்ல நிலைமையில் வாழ முடியும், நல்ல சுச்சுவேஷனில் வாழ முடியும். ஆனால் பயப்படுறவன் வாழ்க்கையோ பாருங்கள், பயப்படுறவன் வாழ்க்கை ஐயோன்னு சொல்கிறாங்க. ஐயோன்னா என்ன அர்த்தம்? ஐயோன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கையை அவன் தேர்த்திக்க முடியாது, அவன் வாழ்க்கையை அவன் காப்பாற்றிக்க முடியாது. அவன் அழிவை நோக்கி போயின்னு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பயம். இந்த பயம் எதனால் வருதுன்னா அவன் செய்யக்கூடிய தீமையான செயல்கள். இந்த தீமையான செயல்கள் என்ன பண்ணுதுன்னா பயத்தை அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், பயத்தை அவனுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நெருப்புக்கிட்ட போய் உட்காந்திங்கன்னு வச்சுங்க, அது வந்து சூடு வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் நம்ம பக்கம், அனலை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். நெருப்பு ஹீட்டை வந்து நம்ம பக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தீமை என்ற செயல் பக்கமாக நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பயத்தை உங்களுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. பார்க்குறதுக்கு வீராதி வீரன் சூராதி சூரனாக இருக்கலாம். ஆனால் அந்த பய உணர்ச்சி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை நோக்கி பயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா உங்களை நோக்கி அந்த தீமை செய்கிறப்போ அந்த தீமை என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து பயத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் ஒவ்வொரு தடவையும் வந்து சேரும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, மன ரீதியாக பாதிக்கப்படுறீங்க. எப்பெல்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களோ அப்போ உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இந்த ஆரோக்கியம் கெடுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் விதைச்ச தீமையான செயல்கள், நீங்கள் விதைச்ச தீய செயல்கள். தீமையை நீங்கள் யாருக்கெல்லாம் தீமை நினச்சிங்களோ இல்லை தீமையை செய்தீங்களோ அந்த தீமையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நெருப்புலேருந்து அனல் உங்களை நோக்கி வர்ற மாதிரி. நீங்கள் குளிர்காயினன்னு சொல்லி ஒரு நெருப்பு பக்கத்தில் போய் உட்காருங்க, அப்போ வந்து அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய அனல் ஹீட்டு அது என்ன பண்ணுதுங்க உங்கள் உடம்பு வந்து அனலாக வச்சுக்குது, சூடு பண்ணுது. இது மாதிரி நீங்கள் தீமையை மட்டும் செய்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தீமை என்ன கொடுக்குதுன்னா அதுலேருந்து அனலாக வந்து என்ன பண்ணுதுன்னா பயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பயம் வந்து உங்கள் உடம்புல வந்து உடம்பு முழுக்க வந்து பரவிடும். அந்த மாதிரி தீமையான செயல்களை செய்கிறப்போ வந்து உங்களுக்கு பயம் வந்து உங்கள் மனசுலேயும் சரி உடல்லையும் சரி உங்கள் உடம்பு முழுக்க வந்து அது பரவச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும் உங்களை உடல் ரீதியாக அழிக்க ஆரம்பிச்சிடும், மன ரீதியாக அழிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்ல விதமாக இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்திலே இருப்பீங்க. உங்கள் சூழல் உங்கள் சிந்தனை வந்து நல்ல விதமான சிந்தனையே இருக்காது. தொடர்ந்து கெட்ட சிந்தனைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தீமையை எப்போ நீங்கள் விளைவிக்கிறீங்களோ அப்போல்லாம் சாத்தான் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறார், உங்கள் கூட கை கோர்த்துக்கிட்டே இருப்பார். சாத்தான்றது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய தீமையான செயல்கள் தான் சாத்தான். அந்த மாதிரி சாத்தானோட தொடர்பில் இருப்பீங்களா இல்லை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுளோட தன்மையோடு இருப்பீங்களா, கைகோத்து இருப்பீங்களா? யோசனை பண்ணிக்கிங்க. இட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ் டு கெட் வாட் எவர் இட் இஸ் பீயிங் வித் காட் ஆர் பீயிங் வித் சாத்தான். அது மாதிரி நீங்கள் தான் அதை வந்து யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கணும். சிந்தனை வந்து மனுஷனுக்கு வந்து கொடுத்துருக்கிறது கடவுளோட தன்மை தான். சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த சிந்தனையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும். அப்போது தீமைன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கிட்டவே போகாதீங்க, அது பக்கத்துலேயே போகாதீங்க. அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தீமை வந்து நீங்கள் செய்யக்கூடிய சூழலை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிவிழந்து போய் ஆத்திரத்தில் அறிவிழந்து போய் கெட்டது பண்ண ஆரம்பிப்பீங்க. தீமையை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் ஆத்திரம் அறிவு கெட்டு போயிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போல்லாம் ஆத்திரம் வருதோ அப்போ உங்கள் அறிவு கெட்டு போய் அறிவு மழுங்கி போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய ஆரம்பிக்கிறீங்க.
அப்படி தீமையை செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தீமை என்ன பண்ணுதுன்னா, உங்களை நோக்கி பயத்தை வந்து அம்பு பாய்ச்ச மாதிரி பாய்ச்ச ஆரம்பிக்கும். நீங்கள் தீமை செய்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து உங்களுக்கு பயம் வந்து ஒரு அம்பு அப்படியே உங்களை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். உங்கள் உடலையும் உங்கள் மனசையும் வந்து தாக்கிக்கிட்டே பயம். அந்த பயம் வந்து தாக்குச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நல்லபடியாக வாழ முடியாதுங்க, நல்லபடியாக இருக்க முடியாது. உங்கள் சூழல் வந்து கெட்டு போயிடும், உங்கள் குடும்பம் கெட்டு போயிடும், உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், உங்கள் மனம் வந்து சஞ்சலப்படும், மனம் ஆரோக்கியமாக இருக்காது. அப்போ எப்போன்னா நீங்கள் எப்போல்லாம் தீமையை செய்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயம் வந்து கொடுக்கப்படுது. எதனால் கொடுக்கப்படுது? சாத்தானால் கொடுக்கப்படுது இந்த பயம். நீங்கள் தீமையை விளைவிச்சிட்டீங்க, அது சாத்தானுடைய வெற்றி. அந்த சாத்தான் என்ன பண்ணுறான் உங்களுக்காக, நீங்கள் கெட்டது பண்ணதுனால உங்களுக்கு பயத்தை கொடுக்குறான், பயத்தை திருப்பி திணிக்கிறான் உங்கள் மேலே. அந்த பயம் வந்து உங்களுக்கிட்ட வந்துடுச்சுன்னு வச்சுங்க, உடலும் மனசும் வந்து கெட்டு போயிடும், அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும். எல்லா விதமான வியாதியும் ஒன்றா வந்து உள்ள குடிப்பு வந்துக்குங்க. பயம் வந்துச்சுன்னாவே உங்கள் உடம்புல வந்து வியாதி வந்துடும். வியாதின்றது சும்மா வர்றதில்லை. நீங்கள் எப்போல்லாம் உங்கள் சிந்தனை கெட்டு போகுது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வியாதி வருங்க. எப்போல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் வியாதி போயிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் எப்போல்லாம் நல்லது செய்கிறீங்களோ, எப்போல்லாம் நன்மையை செய்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தோஷம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போயிடுங்க. நீங்கள் எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பலமாக இருக்கும், பலசாலியாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போல்லாம் தீமையை செய்கிறீங்களோ, எப்போல்லாம் கெட்டது விதைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், பயம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சாத்தான் உங்களுக்கு பயத்தை வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பார். மழை மாதிரி கொட்டுவார். அப்படியே சாத்தான் வந்து பயத்தை வந்து மழை மாதிரி பெய்ய வைப்பார் உங்களுக்கு. எப்போ பெய்ய வைப்பார்? நீங்கள் யாருக்காவது தீமையை செய்தீங்க, யாருக்காவது தீமையை விளைவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாத்தான் வந்து உங்கள் தலைக்கு மேலே இருந்து மழை தண்ணி ஊற்றுற மாதிரி, மழை ஜோன்னு பெய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சாத்தான் என்ன பண்ணுவார்னா பயத்தை கொட்டுவார். பயத்தை கொட்டினா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பயந்து தான் போகணும். பயப்படுறப்போ என்ன பண்ணுவாங்க? உங்கள் வாழ்க்கை அழிய ஆரம்பிக்கும், வாழ்க்கை துன்பத்தில் ஓடலாம், சஞ்சலத்தில் மாட்டிக்கும், சிந்தனையெல்லாம் கெட்டு போகும், சீர்கெட்டு போகும். இந்த மாதிரி சீர்கட்டுறப்போ என்ன பண்ணும்? உங்கள் உடம்பு நல்லா இருக்குங்களா? உங்கள் உடம்பு தேர்ச்சி அடையுமா? தேராது. இப்படி தேராத ஒரு வாழ்க்கை இருக்கிறப்போ என்ன பண்ணுவோம்? அதுதான் உங்களை அழிவுக்கு. தொடர்ந்து பேசிட்டு இருங்க, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இதிலிருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து ஏதாவது கற்றுக்க முடியும். முடிஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள். அதனால் பயப்படாதீங்க, வெறுமனே பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னா பயந்தவங்ககிட்ட போய் பயப்படாதுன்னா எப்படி பயப்படாமல் இருப்பான்? அவன் ஏற்கனவே தீமை விளைவிச்சிருக்கானே, தீங்கு செய்திருக்கானே ஒவ்வொருத்தனுக்கும். அப்போ வந்து பயம் வந்து அவனை சூழ்ந்து போயிருக்கும். பயம் வந்து சூழ்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு கேடு காலம்தான், கெட்டது தான் வரும். தொடர்ந்து நம்ம லைவ் வந்து வாட்ச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைவ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு நம்ம போனோம்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கிரகிங்க. இன்னைக்கு பயமான சூழலை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் நான். இந்த பயமான சூழல் எதனால் வருது? நீங்கள் எப்பெல்லாம் பயப்படுறீங்க? பயம் அதனால் தன்னால் ஒரு மனுஷனை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த பயம் வரும்போதெல்லாம் மனுஷன் என்ன மாதிரி ஆகிறான், எந்த சுச்சுவேஷனுக்கு போகிறான், அதை பற்றி தான் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இந்த சூழல் வந்து இந்த பயத்தன்மையினால் வந்து மனுஷன் வந்து அட்டாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் உடல் ரீதியாக பாதிக்கப்படுறான், உள்ளமும் பாதிக்கப்படுது. அதனால் பயம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு 199% பயம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் நன்மையை மட்டுமே விதைங்க. அந்த நன்மை என்ன பண்ணுதுன்னா உங்களை நல்லபடியாக வாழ வைக்குது. தொடர்ந்து நீங்கள் நன்மையை மட்டுமே வைக்கிறப்போ, நல்லது கிடைக்கிறப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. சந்தோஷம் நிலைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்?
தொடர்ந்து நன்மை செய்யுங்க. ஓகே, இதுவரை நம்ம லைவ் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம லைவை வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு யூ. பாய் பாய்.